உலகில் ஏதோ வழியில் பேரழிவு ஏற்பட்டு இறுதியாக எஞ்சியவர்கள் நம் எல்லோரையும் ஒரே கடவுள்தான் காப்பாற்றினார் என்று எண்ணிய பின்னர்தான் அறவாழ்வு மீண்டும் தொடங்க வேண்டுமென இப்போதுள்ள மனித சமூகம் நினைக்கின்றதா? தீர்மானம் அவர்களுடையது, கடவுளுடையதல்ல என முத்தையா சுவாமிகள் சொன்னார். அதன் விளக்கமே இது. முத்தையா சுவாமி என்னை கவர்ந்தார். நான் இன்னும் அகங்காரம் என்னும் மமதையினால் பீடிக்கப்பட்ட சாதாரண மனிதன் என்று சொன்னார். புத்தர், இயேசு, முகம்மது நபி, சாயிபாபா மற்றும் சமயகுருவர்கள் தன்னை தாழ்த்திக் கொண்டு போதனை செய்தவர்களா என்பதை நான் ஆராயாத காரணத்தால் முத்தையா முனிவர் போதனையை நான் விரும்பினேன் என்பதுதான் அவர் கருத்துக்களால் கரோலிசப்பு மெண்டிஸ் வாகிய நான் கவரப்பட்டேன். மதங்கள் என்பது புறையோடிய புண்கள். சமயம் என்பது முக்கியமல்ல, அந்தந்த சந்தர்ப்பத்தை நோக்க வேண்டும் என்று முத்தையா சுவாமிகள் சொல்லுவர். கடவுள் என்னும் ஒரு சக்தி மட்டுமே உள்ளது, பல கடவுள்களும் இல்லை என்று முத்தையா சுவாமிகள் சொன்னார். கடவுள் எதிர்பார்க்கும் அறப்பண்புகளை விதைத்த வழித்தோன்றல்களின் வரலாறு உள்ளதை நான் அறிவேன் என்றார். சமயகுரவர்கள் புத்தர், இயேசுநாதர், முகம்மது நபி ஆகியவர்கள் கடவுளின் வழித்தோன்றல்களாகவே இருந்துள்ளார்கள். அவர்களில் எவரும் அறப்பண்பு தொடர்பில் ஆளுக்கு ஆள் வித்தியாசமான கருத்துக்களை மக்களுக்கு வழங்கவில்லை என திட்டமாக கூறுகின்றேன் என்று முத்தையா முனிவர் கூறுவார். நான் எந்தச் சமயத்தையோ மதத்தையோ குறிப்பிட்டு இனங்காட்டி குறை கூறவோ நிந்திக்கவோ மாட்டேன் என்பார். அறம் பற்றி மக்களுக்கு எடுத்துரைக்க வந்த எந்த கடவுளின் வழித்தோன்றல்களும் ஒரே விடயத்தையே கூறியுள்ளனர். எவர் அறம் தவறிச் செயல்பட்டாலும் அதனை நான் அல்ல, கடவுளே மன்னிக்க மாட்டார் எனவும் கூறினார். கடவுள் மனிதருக்காக தீர்மானம் மேற்கொள்ளும் ஆற்றலை தேவையான அளவுக்கு வைத்துள்ளார். அறம் பேணும் மாந்தர் அதில் தேவையான அளவை அள்ளி எடுத்துக் கொள்ளலாம். அதனை நிச்சயிப்பது அவரின் சந்தேகமற்ற மன உறுதியாகும். சந்தேகம் ஏற்பட்டால் உடனே சிந்தித்து செயலாற்றி நீக்கிக் கொள்ள வேண்டும். அறம் எதுவென யாரும் சொல்லித்தர வேண்டுமென்பது கூட தேவையில்லை. சிந்திக்கும் ஆற்றலை வளர்த்துக் கொண்டால் நல்ல அறத்தை தானாக கண்டுகொள்ள முடியும். தாயோ தந்தையோ முதியவர்களோ அனுபவசாலிகளோ எரும் உமக்கு எதனையும் தரமாட்டார்கள். சாப்பிட வேண்டியதும் நீதான, அனுபவிக்க வேண்டியதும் நீதான். ஆனால் அவர்கள் அனுபவங்களை செவிமடுக்கும் ஆற்றலும் அதில் சரியானதை தெரிந்து தீர்மானிக்கும் ஆற்றலும் உமக்குத்தான் வேண்டும். நீரே உன்னை உணர வேண்டும். நீரும் சக்தியின் ஒரு பாகமே. பேரின்பத்தை அடைய நீரே செயல்பட வேண்டும். உன்னால் முடியாதது எதுவுமில்லை. புத்தரும் கடவுளின் வழித்தோன்றலே. நீரும் கடவுளின் பிள்ளையே. உன்னை உன் தந்தை ரியோசனுக்குக் கூட்டிச் செல்லாம். கற்க வேண்டியது நீயே. ஆசிரியரும் தவறிவிடலாம். ஆய்ந்தறிந்து திருத்திக் கொள்ளவே வேண்டியது நீயே. ஆய்ந்தறியும் ஆற்றலையே கல்விக்கூடங்கள் வளர்க்கின்றன. மேற்படிப்பென்பது ஆய்வு நிலை கல்வியே. சமயங்களிலும் கலாச்சாரங்களிலும் அறத்துக்குப் புறம்பான சில செயல்களுக்கும் வழி சேர்க்கப்பட்டுள்ளன. அவற்றைப் புரிந்து மூட நம்பிக்கைகளை விலக்கி நடந்து கொள்ள வேண்டியது உமது பொறுப்பாகும். உன் செயல்கள் அறம் தவறாத செயல்களாக இருக்க வேண்டும். சந்தேகமே இல்லாத இடைவிடாத சொந்த முயற்சியால் கடவுளை ஞானத்தால் காணும் சக்தியை மட்டுமே பெற்றுள்ளேன். ஆனால் நீங்களும் அதற்கும் மேலான பேரின்பத்தையும் அடையலாம். உலகில் மனிதனால் முடியாதது எதுவுமில்லை. அதனை புரிந்து கொள்ள கடவுளை எந்தவிதமான சந்தேகமுமில்லாமல் நம்ப வேண்டும். அறம் ஒன்றே உன்னை அவரிடம கூட்டிச் செல்லும் பிரதிநிதியாகிறது. மனிதன் அவனுடைய விதியை நிர்ணயிக்க அவனைவிட மேலான சக்தி எங்குமில்லை. கடவுளிடம் சரணடைந்தால் உமக்கு நிகரில்லா சக்தி கிடைக்கும். அப்போது உன்னை கட்டுப்படுத்தும் அதிகாரம் உனக்கு மட்டுமே இருக்கும். வேறு எவராலும் நீர் கட்டுப்படுத்தப்பட மாட்டாய். பெரிய அதிகாரம் கொண்ட பதவியில் இருப்பது போன்ற உணர்வை பெறுவாய்.
எல்லோரும் உம்மை விரும்புவர். மனிதன் தன் முயற்சியால் நான் என்னும் ஆன்மாவை பீடித்துள்ள தடைகளை எல்லாம் அறுக்கும் ஆற்றலைப் பெற்று அறம் சார்ந்த வழியில் செயல்பட்டு பிறவிப் பெருங்கடலை நீந்தி விடுதலை பெற வேண்டுமேயன்றி ஒருவருக்காக இன்னொருவர் விடுதலையைப் பெற்றுத் தர முடியாது. சிலருக்கு மாத்திரம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இரகசியங்கள் என்னிடம் ஒன்றுமில்லை. சிலருக்கு விளங்கக்கூடிய ஒரு முறையில் சொல்லுவேன், மற்றொருவருக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வேறு முறையில் சொல்லுவேன். நான் எதையும் மற்றவர்க்குக் காட்டாது கையில் பொத்தி வைத்திருக்கவில்லை என்றும் கூறினார். சிலர் மற்ற மதத்தவர் அறம் தொடர்பாக கொடுக்கும் விளக்கங்கள் எங்களுக்கு எமது மதத்தின் மீது சந்தேகத்தை எழுப்புகிறதெனச் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்லுவது இது மட்டும்தான் என முத்தையா முனிவர் சொன்னார். இவ்வாறு சந்தேகமும் மயக்கமும் உண்டாவது இயல்பே. ஐயத்துக்குரிய விடயத்திலேதான் உனக்கு ஐயமுண்டாகியிருக்கிறது. நீர் மற்றவர்கள் சொல்வதைக் கேட்டோ இது மரபைப் பின்பற்றி வந்ததென்பதாலோ சனங்கள் சொல்லுகிறார்கள் என்பதாலோ ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். சமய நூல்கள் கூறுகின்றன என்பதாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். தர்க்கத்துக்கோ அனுமானத்துக்கோ பொருத்தமாயிருப்பதாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். தோற்றத்தைக் கொண்டு சரி எனக் கொள்ள வேண்டாம். கற்பனைக்கு விருந்தாயிருக்கிறதென்பதற்காகவோ உயர்ந்த கருத்துக்கு இடமளிக்குமென்ற எண்ணத்தினாலோ நான் கூறிவிட்டேன் என்பதாலோ ஏற்றுக்கொள்ள வேண்டாம். தீமை தருவன எது என்றும் தவறானவை கெட்டவை எது என்றும் நீங்களே உணர்ந்தால் அவற்றைக் கைவிட்டுவிடுங்கள். சில விடயங்கள் நன்மை பயப்பன என்று நீங்களாகவே உணர்ந்தால் அவற்றை ஏற்று அவற்றைக் கடைப்பிடியுங்கள். இதுவே நான் கூற நினைக்கும் மூட நம்பிக்கை தொடர்பான கருத்து. மற்ற மதத்தவர் சொல்வதிலுணும் உண்மையிருக்கும் எனவும் அதுதான் அறம் சார்ந்தது எனவும் நீர் தீர்மானம் எடுப்பீரானால் அதனையே கடவுள் அங்கீகரிப்பார். எல்லா சமயங்களிலும் மதவெறி பக்கச்சார்பையும் கட்சி பலப்படுத்துதலையும் நோக்கமாகக் கொண்டு மதவெறி தீர்மானங்கள் புகுத்தப்பட்டுள்ளன. அவற்றின் சரிபழை தீர்மானித்து உணரும் சக்தியை மட்டுமே கடவுள் எல்லோருக்கும் கொடுத்துள்ளார். எதனையும் சாதிக்க முடிந்த மனிதனால் இது தொடர்பில் சரியான தீர்மானத்தை எடுக்க முடியாதென கடவுள் நினைக்க மாட்டார். உம்மையும் ஆட்கொள்ளுவார். சிறுபிள்ளை சில விடயங்களில் அடம்பிடித்தாலும் சமயக் கதையானாலும் கேட்டு இன்பமுறும். வாலிபப் பருவம் அடையும்போது சமய விளக்கங்களில் சந்தேகம் ஏற்படும். தர்க்கம் செய்ய வரும் இளைஞரில் தவறில்லை. சந்தேகம் இல்லாவிட்டால் தெளிவு ஏற்படாது. இதனால்தான் கல்வியிலே உயர்கல்வி வரை ஆராய்வுக்கு வாய்ப்பளிக்கத் தேவையில்லை என்கிறார்கள். ஆனால் உயர்கல்விக்கும் பட்டப்பின் படிப்புகளிலும் ஆராய்ச்சிக் கட்டுரைகளுக்கும் ஆராய்ச்சிகளுக்குமே அதிகூடிய மதிப்பளிக்க வேண்டியிருக்கிறது. அதுதான் அறிவு வளர்ச்சிக்குக் காரணமாகிறது. அதனால்தான் நன்மை தீமைகள் செய்ய வேண்டியது எது, செய்யக்கூடாதது எது, சரியானது எது, பிழையானது எது, மூடநம்பிக்கை எது, சரியான நம்பிக்கை எது என்ற உணர்வுடன் மற்றவர்களுக்கு உணர்த்தவும் முடிகின்றது. இந்த PhD முடித்தவர் கூற்றும் அவரின் கோட்பாடும்தான் சரியென இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவை கூட. பின் இளைஞர்களின் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளால் தவறானவை என நிறுவப்பட்டிருப்பதை இன்று உயர்தர வகுப்பு மாணவர்களுக்கும் தெரியும். பல விஞ்ஞான கோட்பாடுகள் திருத்தப்பட்டுள்ளன. இன்று PhD-யை கூட அறம் அற்ற முறையில் பட்டமாக பெற்றவர்களும் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர்களால் மனித சமூகத்துக்கு நல்ல தீர்மானம் எடுக்கும் ஆற்றலைச் சொல்லிக் கொடுக்க முடியாது. இதனையும் கடவுள் அங்கீகரிப்பதில்லை. இளைஞரின் சந்தேகத்தன்மை அவரின் பேரின்பத்தை நோக்கிய அறத்தீர்மானங்களுக்கு மாறானதென நான் கூற மாட்டேன். ஒரு மாணவன் கணக்கொன்றைச் செய்யும் போது புரியாத ஒரு கட்டம் வரும்.
சந்தேகமும் மேலே போக முடியாத ஒரு கஷ்டமும் உண்டாகும். இந்த மயக்க நிலையில் அவன் மேலே செல்ல முடியாதிருக்கிறான். இதை கடந்து செல்வதானால் அவனுக்குண்டான சந்தேகத்தை மாற்ற வேண்டும். அதற்கும் பல வழிகளுண்டு என நான் திடமாக நம்புகிறேன். எனக்கு சந்தேகமில்லை என்று சொல்லுவதால் அவன் அப்போது சொல்லுவது அறமாகாது. அவன் பிரச்சனையும் தீரமாட்டாது. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் பலாத்காரமாக ஏற்றுக்கொள்ள வைத்தல் அதிகாரத போக்குடையது அல்லது அரசியல் போக்குடையது என்று சொல்லலாமே தவிர அறம் சார்ந்ததெனக் கூற முடியாது. சில அரசியல் தீர்மானங்களை உயர்கல்வி பெறும் மாணவர்களும் அறிஞர்களும் எதிர்ப்பது சந்தேகத்துடன். சரியான அறம் சார்ந்த தீர்மானம் எடுப்பதற்காக இருக்கும்போது கடவுள் அதனை அங்கீகரிப்பார். அறம் பேணப்பட சந்தேகம் தீர்க்கப்பட வேண்டும். அறம் மட்டுமே கடவுள் இருக்கும் இடத்திற்கு கூட்டிச் செல்லும் கருவியாகும் என்பதை மறந்துவிடக்கூடாது. முக்கியமாக இளைஞர்களின் சந்தேகம் நீக்கப்பட வேண்டும். எல்லோருக்கும் தீர்மானம் எடுப்பதற்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். நான் சொல்லுவதற்காக நான் சொன்னபடி செயல்பட வேண்டுமென நான் சொல்லவில்லை என்றார். நான் என்று பலமுறை இப்போதும் குறிப்பிட்டுவிட்டேன். இது பிழையென நீயும் சொல்லுவாய். உகந்தை முருகன் கோவிலில் ஒரு பக்தர் கடவுள் வணக்கத்தக்கு உதவவில்லை என்பதற்காக அவர் மீது பலர் மத்தியில் என் கோபத்தை வெளிப்படுத்தினேன். அதனை நானும் பின்னர் நினைத்துப் பார்த்தேன். அதனை நீரும் எனக்கு இப்போது பிழை எனச் சொல்லவில்லையா? பிழை யார் செய்தாலும் பிழைதான். கடவுளை ஒருவர் வணங்கவில்லை என்பதற்காக நான் செய்தது போன்ற தவறை நீரும் செய்ய வேண்டாம். தீர்மானம் எடுக்க வேண்டியது நீர்தான். உன் தீர்மானம் சரியானதென்றால் கடவுள் உன்னை அங்கீகரிப்பார் என முத்தையா முனிவர் கூறினார். ஒவ்வொரு சமயமும் மற்றச் சமயங்களை நிந்திக்கக்கூடாது. அது சமூகங்களுக்கிடையில் வேறுபாடுகளையும் வைராக்கியத்தையும் ஏற்படுத்தும். எல்லாச் சமயங்களும் தத்தமது சமயங்களில் உள்ளடங்கியினருக்கும் அறம் சாராத மூட நம்பிக்கைகளை விலக்கிவிடும் மனப்பக்குவம் ஏற்படுமானால் அப்போது சமூக வேறுபாடுகள் முழுமையாக நீங்கிவிடும். அப்போது எல்லா சமூகத்தவருக்கும் ஒருவராக இருக்கின்ற கடவுள் எதிர்பார்க்கும் அறம் தழைத்தோங்கும். உலகில் ஏதோ வழியில் பேரழிவு ஏற்பட்டு இறுதியாக எஞ்சியவர்கள் நம் எல்லோரையும் ஒரே கடவுள்தான் காப்பாற்றினார் என நம்பினால், எல்லோருக்கும் ஒரே ஒரு கடவுளே என் நம்பினால், அவரே தமாக இப்போது இருக்கும் எங்களைக் காப்பாற்றினார் என்று எண்ணிய பின்னர்தான் அறவாழ்வு மீண்டும் தொடங்க வேண்டுமென இப்போதுள்ள மனித சமூகம் நினைக்கின்றதா? தீர்மானம் அவர்களுடையது, கடவுளுடையதல்ல எனவும் முத்தையா சுவாமிகள் சொன்னார்.